பொதுவாகவே புலவர்கள், முனிவர்கள், சித்தர்கள்லாம் எப்படி பிறந்தாங்கன்ற கதையை பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க எல்லாரும் எப்படி மறைஞ்சாங்க, இறந்தாங்கன்ற விஷயத்தை யாராலுமே அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஆனா இங்க ஒருத்தர் மறைஞ்ச விஷயத்தை ஆங்கிலேயர்களால கூட கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய புதிராவே இருக்குது. பொதுவாகவே சித்தர்கள்னாலே ஜீவ சமாதி தான் அடைஞ்சிருப்பாங்க. அதை எல்லா பெரிய பெரிய சிவன் கோயில்களையும் பார்க்க முடியும். ஆனா 200 வருஷத்துக்கு முன்னாடி உலக மக்கள்கிட்ட நீ உங்களால என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஒரு அறைக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு இன்னை வரைக்கும் வெளியில வராதவங்களை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வடலூர் வள்ளலார் சித்தி பெற்ற, அதாவது தன் உடலை தானே மறைத்துக் கொண்ட நிகழ்வு நடந்த இடமான மேட்டுக்குப்பம் சித்தி வளாக கருவறை தரிசனத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த நிகழ்வை இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் நம்பினாலும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க நம்பவே இல்ல. ஒரு வெளிநாட்டவர் இது உண்மையா பொய்யா உள்ள போய் பார்த்தா தெரிஞ்சிரும் போராடி இந்த அறக்கதவை திறந்து உள்ள போய் பார்த்திருக்காரு. உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வெள்ளை நிற குதிரையை அவரை துரத்துறதாகவும் அங்கங்க சுடர் விட்டு ஜோதி எரியறத அவர் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் வள்ளலார் ஏதோ ஒரு வடிவத்துல அந்த கருவறை உள்ள இருக்கிறத நம்பவும் செய்திருக்காங்க. வருஷம் தைப்பூசத்துக்கு மறுநாள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கருவறையோட முதல் கதவை திறந்து ஜோதி காட்டுறதை உங்களால தரிசனம் பண்ண முடியும். அதனால இதை யாரும் ஜீவ சமாதின்னு சொல்ல மாட்டாங்க. வள்ளலார் தன்னை மறைத்துக் கொண்டு சித்தி பெற்ற திருவரையும் தான் கூறுவாங்க.